நல்ல வேலை இருக்கு. எங்க ஒன்றும் காமி இதுதான் இருக்கும். இதா இருக்கு. கொஞ்சம் வந்த வேலையை மறந்துட்டோம். அதே கரெக்டாக வைக்கணும் இருந்த இடத்துல. இல்லைன்னா அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளோதான். பெண்ணை கழட்டி போடுவாங்க. இதுதான் நேரம் கட்ட நேரத்தில் திறக்க மாட்டேங்குது. கூடல் வந்துட்டு இருக்க. நான் அங்கிருந்து குனிஞ்சுக்கிட்டே வரேன். என்ன பண்ண அப்படி? மோதிரம் போட்டுருந்தேன், அதை காணா தேடிட்டு இருக்கேன். என்ன மோதிரம் போட்டிருந்தேன்? மோதிரம் போட்டுருந்தேன். என்ன தேடிக்கு இருந்தேன்னா சமையல் கட்டில் என்ன கடக்கு புடக்குன்னு சவுண்டு கேட்குது. நீ என்ன தேடிட்டு இருந்த? பொரியல சாப்பிட. பொரியல டப்பா எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா தெரியாதுடா. பொரியல டப்பா திறக்கிறவங்க மசால் பொடி டப்பாவெல்லாம் திறந்துக்கிற. எல்லாத்தையும் திறந்துட்டு கீழே வேற டப்பாவை போடுற. வந்துட்டா வந்த வேலையை மறந்துட்டான்னு வேற சொல்லிட்டு அங்கே போற. பாக்கெட்டுக்குள்ள என்ன துவச்ச? பாக்கெட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை, சும்மா. நான் பாக்குறேன். நீ என்ன ஒன்றும் இல்லைன்ற. அது என்னோட பேண்ட்டை வர தூக்கி போட்டுக்கிட்ட. உனக்கு எழுதி வச்சிருக்கா, வரத்துல போட்டிருக்கா. அப்புறம் ஃபர்ஸ்ட் நீ போட்டுற சட்டையே என்னோடது. சரி நீ காமி. அங்கே திறக்க முடியல. நான் திறந்துக்கிறேன். இங்க வா. திறக்க முடியல. ஒண்ணும் இல்லடா. ஒன்றும் இல்லைனால 10 ரூபா இருக்குன்னால. பாப்பா 10 ரூபா இருக்கா? அதுல நீ பங்கு கேப்பல. சரி நான் பாத்துக்கண்டா. அதை குடுறா தள்ளுறா. என்ன இவ்வளவு காசு வச்சிருக்க? காசு குடுற உனக்கு எதுக்குடாது? நான் சேர்த்து வச்சதுடா. உனக்கு என்ன 10 ரூபா? 5 ரூபா. 5 ரூபா கொடுத்துறதுல நீ 10 ரூபா நோட். உங்க கால 90s கிட்ஸ் இப்பெல்லாம் எனக்கு டெய்லி 50 ரூபா கொடுத்துறாங்க வீட்டுல. சரி என்ன தெரியும்? எதுக்கு இவ்வளவு காசு உனக்கு? எனக்கு வேணும். இந்த காசு எப்படி உனக்கு வந்துச்சு? அம்மா தான் கொடுத்துச்சு. பொறுப்பா இருக்கேன் அப்படின்னு. வேலைக்கு போறேன். எனக்கே டெய்லியும் 50 ரூபா தான் கொடுத்து விடுது. நீ பெட்ரோலுக்கெல்லாம் சேர்ந்து உனக்கு கூட சுத்துறதுக்கு கொண்டு போக குள்ள அந்த காசை வச்சுட்டு. சரி வா அம்மாட்ட போ. நீ சும்மா உனக்கு வேணா 10 ரூபா எடுத்துக்கடா. குள்ள எனக்கு காசை வாடா ஃபர்ஸ்ட் அம்மாட்ட போய் கேட்பான். அதுக்கப்புறம் அம்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு நான் 10 ரூபா எடுக்கிறதா வேலைக்கு போயிட்டு வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாரா? நீ வாடா உள்ள. ஆட்டையே போடல அம்மா. நான் எங்க ஆட்டையை போட்டேன்? எப்ப ஆட்டையை போட்டேன்? இது ஆட்டையை போட்ட அவன்கிட்ட தேவையில்லை. இதுனா போட்டா உனக்கு நீ போ. அங்க இருக்கா போற நம்மகிட்ட சொல்லுவேன். போடா உனக்கு வேணா 50 ரூபா தரேன். 50 ரூபா சேர்ந்தா. எடுத்த காசுல நீயே பாதி எடுத்து. அப்புறம் என்ன போய் சொல்லிடுவியா? சொல்லு. என்ன பண்ண? அப்புறம் உன்னோட விஷயத்துல நான் சொல்லிட்டுருவேன். அந்த பிள்ளை பேசிக்கிட்டல. என்ன ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் கொஞ்சம் டார்லிங் பேசினா. ஃப்ரெண்ட் எப்படி வேணுமா பேசலாம்டா. அரியர் 10 அரியர் வச்சிருக்கல. அதே வீட்டுல சொல்லல. நீ போலீஸ் கேட்டு வேலை பார்த்துக்கிட்டு நீ என்ன சொல்லிடுவீங்க? ஏதோ வேலை பாக்குறேன். படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நீ எத்தனை அரியர் வச்சிருக்க? எனக்கு அரியர்லாம் இல்ல. நான் இப்பதான் 12th படிச்சேன். தம்பி என்ன படிக்கிறானே தெரியாம போடா டேய் போடா. இது களவாண்டா தானே செஞ்ச? களவாண்டலாம் இல்ல. அது எனக்கு சம்பளம். வேலை பார்க்கறது சம்பளம் சொல்றேன். சம்பளம் நீ அம்மாட்ட டைரக்டா வாங்கிக்கோ. அதெல்லாம் முடியாது. நான் எடுத்துட்டல. அந்த காசை கொடுத்து நீ அப்புறமே பேசிக்க. நான் போய் அம்மாட்ட சொல்றேன்டா. போடா. நீ பெரிய டெய்லி களவாண்டே இருப்பியா? போய் சொல்லு. நான் உனக்கு சொல்றேன். என்ன சொல்லுவேன்? நீ என்னென்ன செய்யற? என்ன செஞ்சேன்? வேலைக்கு போறேன்னு சொல்லி ஊரே பார்க்கிட்ட போய் படுத்து கிடக்குறல. ஆமா. எங்களுக்கு இருந்தா காசை வேற ஜெப்டோ ஓட்டிட்டு காசு வேற எடுத்துட்டு வருது. ஆமாண்டா. என்னடா பண்ணுவேன்? நீ சொல்லி பாரு. நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லுவேன். அந்த பிள்ளை கூட வேற பேசிட்டு அனிதா கூட. ஆமா போய் சொல்லி விடுறேன். சரி இப்ப என்ன சொல்ற? இப்போ என்ன சொல்றேன்? என் காசை கொடுத்துருப்போம். உன் காசுலாம் தர முடியாது. நான் அம்மாட்ட சொல்லிட்டேன். நீ அம்மாட்ட சொல்லி வாங்கிக்கோ வேணும்னா. நீ என்ன பண்ண? நான் சொல்லவா? என்ன பண்ணேன் சொல்லு. என்ன களவான்றதே பெரிய விஷயம். நான் களவாண்டலாம் இல்ல. உனக்கு ஓரா இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒரு தடவை சொல்ல முடியாது ஒரு விஷயத்த. அது கேட்டு எடுக்கணும்டா. கேட்டு நீ கொடுக்குறீங்க. பைக் எடுத்துட்டு போனா நான் என்ன சொல்லுவா? அது வந்து லிஃப்ட் கேட்டாங்க. நாங்களும் எனக்கு சொல்ல தெரியும். உனக்கு சொல்றதுக்கு எனக்கு ஆயிருக்கு. போய் சொல்லி விட்டுருவேன். பாத்துக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் காசு நீ ஸ்கூல்ல கட்ட அடிச்சுட்டு போனால என்கிட்ட சொல்லிட்டு அதை சொல்லவா? நான் எந்த படம் பார்க்க போனேன் சொல்லவா? நான் மாட்டேன். நீ இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டிட்டு வெளியே பண்ணல. தாஜ்மஹால் பார்த்துட்டு வரேன்ட்டு டெல்லிக்கு 4 நாள். நான் தான் கேட்டேன். இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 1000 ரூபா வாங்கிட்டு பண்ண அம்மாட்ட. நீ அன்னைக்கு எங்கே போனேன்னு எனக்கு தெரியும். ஆள் பிறந்த நாள் வெறும் சர்ப்ரைஸ் பண்ண போயிருக்கேன். எங்களுக்கு என்ன தெரியாதாக்கா? உங்ககிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு. தேவையில்லாம நீ அந்த காசை போய் கொடுத்தேன்னு வச்சுக்க. நான் போட்டோ போய் காமிப்பேன் ஆளோட இருக்கிறது. எனக்கு என்ன போட்டோ இல்லை மிரட்டுறேன். ஆமா அப்படி கூட தம் அடிச்சது இருக்கு. எடுத்து காமி. நீ போட்டோ நான் எடுத்து சம்பவம் இருக்கு. போட்டோ எடுத்து காமிப்பேன். நீ காமிப்பியா? போட்டோ வாய் ஊதா. நானும் விடுவேன். அம்மா கூட்டு போய் சொல்லி கூட்டு போ. நீங்க சொல்லுவாரு. இன்னைக்கு சொல்ல சும்மா குர்ரா காசை. நான் போறேன்டா. எனக்கு வேலை கிடக்குதுடா. சும்மா ஒண்ணுமே நான் வெட்டி போய் நினைச்சானே. ஆமா படிக்கிற பேர்ல எல்லாத்தையும் பொறுக்கித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டே பண்ணுவேன். ஒண்ணுமில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்.
உனக்கு பாதி எனக்கு பாதி தேவையில்லாம அப்புறம் சண்டை போட்டா யாருக்குமே கிடையாது. சரி நான் வந்து பெரியவனால நான் 60 ரூபா எடுத்துக்கிறேன். நீ பெரிய 10 ரூபா. டேய் நாய் வீட்டுக்கு தானே வருவேன், வா செத்தலி.